வணக்கம் மக்களே, நீண்ட நாளுக்கு அப்புறம் ஒரு லாங் வீடியோவில் சந்திப்பதில் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு ஒரு கேக் ரெசிபி தான் பார்க்க போறீங்க. ரொம்ப நாள் நமக்கு கேக் வராமல் இருந்துச்சு. இன்னைக்கு பக்காவாக பண்ணியாச்சு. அதோட ரெசிபி வீடியோ சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் மிக்ஸி ஜாரில் சுகரை நல்லா பவுடர் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு ஹாப்பி பிஸ்கெட் பேக்கெட்டில் இருந்த ஒரே ஒரு பாக்கெட் பிஸ்கெட்டை மட்டும் நான் பவுடர் பண்ணிக்கிட்டேன். இப்போ ஒரு பவுலில் ஒரு எக் அதை நல்லா உடைச்சிட்டு, நீங்கள் எலக்ட்ரிக் பீட்டர் வச்சுலாம் பீட் பண்ண வேணாம், ஜஸ்ட் ஸ்பூனை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதில் பவுடர் பண்ண சுகரையும் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் முக்கியமான விஷயம், இதில் ஆட் பண்ணுற எல்லா இன்க்ரீடியன்ட்டுமே நீங்கள் ஒரு ஜல்லடை வச்சு ஜலிச்சிடுங்க. அப்போ தான் கேக் நல்லா ஃப்ளஃபியாக வரும். நீங்கள் இதை ரொம்ப பீட்டரை வச்சு இல்லை விஸ்க் வச்சு ரொம்ப மிக்ஸ் பண்ணணும்லாம் அவசியமே கிடையாது. அந்த எக்கும் சுகரும் நல்லா பைண்ட் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணாலே உங்களுக்கு போதும். இதில் நான் பட்டர் அதிகமாகலாம் ஆட் பண்ணலை. இந்த ஸ்பூனுக்கு நான் இப்போ மிக்ஸ் பண்ணுற ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் மெல்டட் பட்டர் தான் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் இன்னொரு நம்ம நார்மல் ஸ்பூனில் வெனிலா எசன்ஸ் நம்ம நார்மலாக ஆட் பண்ணுவோம் இல்லையா, ஸோ ஒரு ஸ்பூனுக்கு வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது நம்ம ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ ட்ரை இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணிடுவோமா? இந்த டம்ளரில் தான் நான் மெஷர்மெண்ட் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த டம்ளருக்கு ஒரு டம்ளருக்கு நான் மைதா மாவு ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் நான் அந்த பவுடர் பண்ணி வச்சிருந்தேன் இல்லையா பிஸ்கெட், அதையும் இது கூடவே ஆட் பண்ணி, அண்ட் நான் இன்னைக்கு வீக்ஃபீல்டோட கொக்கோ பவுடர் எடுத்திருக்கேன். ஸோ இது ஒரு 1/4 கிளாஸ்லேருந்து 1/2 கிளாஸ்க்கு நடுவில் இருக்கிற மாதிரி ஒரு ரேஷியோவில் நான் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட காஃபி பவுடர் உங்களுக்கு டேஸ்ட் பிடிக்கலன்னா ஆட் பண்ண வேண்டாம். பட் ஆட் பண்ணிங்கன்னா அந்த சாக்லேட் அந்த கொக்கோ பவுடருக்கும் காஃபி பவுடருக்கும் சூப்பராக இருக்கும். அண்ட் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். அதுலேருந்து கொஞ்சமாக பேக்கிங் சோடா ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா நம்ம ஜலிச்சிடலாம். இவ்வளோ லம்ஸ் வந்துச்சு, இவ்வளோ கட்டியாக இருக்கேன்னு நான் பார்த்தா அந்த பிஸ்கெட் நம்ம ஆட் பண்ணோம் இல்லையா, அந்த பிஸ்கெட்டோட இதுதான் அது. ஸோ நீங்கள் அதை கொஞ்சம் நல்லா திருப்பி பவுடர் பண்ணிட்டு ஜலிச்சிங்கனாலே வந்துடும். ஸோ இப்போ நம்ம இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ஆட் பண்ணதுக்கப்புறம் இதையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ நம்ம மில்க் ஆட் பண்ணலாம். நான் ஒரு 1/2 கப்புக்கு மில்க் எடுத்துக்கிட்டேன். பட் நான் ஆட் பண்ணது ஒரு 1/4 கப் தான். எனக்கு அதுவே போதும்னு தோணுச்சு. ஏன்னா அந்த கன்சிஸ்டன்சிக்கு ஒரு 1/4 கப் ஊற்றினாலே போதும். நீங்கள் இந்த கன்சிஸ்டன்சி வர்றதுக்காக உங்களுக்கு மில்க் ஆட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட நம்ம நார்மலாக வீட்டில் யூஸ் பண்ணுவோம் இல்லையா சன்ஃப்ளவர் ஆயில், அதுதான் ஆட் பண்ணியிருக்கேன். முடிஞ்ச அளவுக்கு மற்ற ஃப்ளேவர் ஆயில் யூஸ் பண்ணாதீங்க, கடலை எண்ணெய் இல்லைன்னா, ஏன்னா அது ஃப்ளேவரே மாற்றிடும். முடிஞ்ச அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுவும் இந்த ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நல்லா இந்த கன்சிஸ்டன்சி வந்த அளவுக்கு நமக்கு போதும். இதை ஒரு சைடில் வச்சுட்டு இப்போ ஒரு புது மெத்தட் சொன்னேன் இல்லையா, அதுதான் இது. புது மெத்தடில் நிறைய பேருக்கு தெரியும், பட் எனக்கு இது இப்போ தான் தெரியும். ஸோ ஒரு
அடுப்பில் தோசை நான் இது வந்து மீடியம் அதாவது ஒரு பெரிய அடுப்பு இருக்கும், மீடியம் அடுப்பு இருக்கும், ஸ்மால் அடுப்பு இருக்கும். ஸோ நான் அதில் மீடியம் எடுத்திருக்கேன். அப்படி 2 அடுப்பு இருந்துச்சுன்னா ஸ்மால் அடுப்பு நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க, ஸ்மால் ஸ்டவ் சூஸ் பண்ணிக்கோங்க. அதில் வந்து ஒரு தோசைக்கல்லை வச்சு சிம்லேருந்து மீடியம் இல்லை இதில் 2த்துல ஏதாச்சும் ஒன்று வச்சு 5 மினிட்ஸ் அதை நல்லா ப்ரீஹீட் பண்ணிடுங்க. அண்ட் என்கிட்ட வந்து சின்ன குக்கர் இருந்துச்சு, நான் சின்ன குக்கர் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் பேட்டர் வந்து அதிகமாக பண்ணுறீங்கன்னா பெரிய குக்கர் எடுத்துக்கோங்க. பட் நான் மோஸ்ட்டாக சஜஸ்ட் பண்ணுறது வந்து சின்ன குக்கர் தான் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ அதில் நீங்கள் நல்லா பட்டர் வச்சு கிரீஸ் பண்ணிவிட்டு கீழே வந்து பட்டர் ஷீட் ஆட் பண்ணி அது மேலேயும் நான் வந்து கொஞ்சம் மைதா ஃப்ளோரை வந்து டஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி டஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டதுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருந்த அந்த சாக்லேட் பேட்டர் வந்து இருக்கு இல்லையா, கேக் பேட்டர், அதை வந்து இதில் ஊற்றி நல்லா வந்து ஈவன் பண்ணி விட்டுருங்க. மறக்காமல் ஒரு ஸ்பூன் வச்சு இந்த பேட்டரை வந்து ஈவன் பண்ணி விட்டுருங்க. ஸோ தட் ஈவனாக வந்து உங்களுக்கு கேக் வந்து பேக் ஆகி வரும். ஸோ இப்போ வந்து இதை நல்லா டேப் பண்ணி விட்டுட்டு குக்கருக்கு வந்து விசில் போட வேண்டாம். விசில் போடாமல் நீங்கள் குக்கரை நார்மலாக மூடி வச்சுட்டு நம்ம அந்த தவா வந்து ப்ரீ ஹீட் பண்ணோம் இல்லையா, அதில் வந்து நீங்கள் அந்த குக்கரை வந்து வச்சுருங்க. ஆகிற வரைக்கும் வந்து ஸ்டவ்வை வந்து மீடியமில் வச்சுருந்தேன். நான் குக்கர் வந்து வச்சதுக்கப்புறமா அடுப்பை வந்து சிம்மில் மாற்றிட்டேன். ஸோ நீங்களும் வந்து சிம்மில் வச்சுக்கிறது பெட்டர்னு எனக்கு தோணுது. ஸோ சிம்மில் வச்சு கேக் வந்து பேக் பண்ணுங்கள். எனக்கு இதுக்கு எடுத்துக்கிட்ட டைம் வந்து நான் கரெக்டாக 12:30க்கு நான் அடுப்பில் வந்து வச்சேன். ஸோ எனக்கு வந்து 1:10 வரைக்கும் கேக் வந்து பேக் ஆச்சு, நல்லா வந்துச்சு. ஸோ அதுக்கு நடுவில் நான் வந்து சாக்லேட் சாஸ் ரெடி பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நான் பவுடர் பண்ணி வச்சிருந்த சுகர் வந்து எனக்கு பேலன்ஸ் இருந்துச்சு. நான் அந்த எல்லா சுகருமே ஆட் பண்ணி ஒரு 2 ஸ்பூன் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணி அதில் ஒரு கிளாஸ்க்கு ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி நான் இது 3த்தையுமே ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூன் பட்டரும் நான் இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இது 4த்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. கொஞ்ச நேரத்துக்கு வந்து ஸ்டவ் வந்து சிம்லேயே வச்சு இதை வந்து மிக்ஸ் பண்ணுங்க. அண்ட் கொஞ்சம் உங்களுக்கு நல்லா அது வந்து கொதிக்கிற ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா நீங்கள் ஹையில் வச்சு அது தீஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க. பட் ஹையில் சிம்மில் வச்சு நான் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ தட் நமக்கு சாக்லேட் சாஸ் வந்து கொஞ்சம் திக்காக வரும். ஸோ இந்த ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறமா நீங்கள் கம்ப்ளீட்டாக சிம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா திக்காக வந்துடும். ஸோ இதை வந்து கம்ப்ளீட்டாக ஆற வச்சதுக்கப்புறமா நம்ம வந்து கேக்கை போய் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். எனக்கு கொஞ்சம் டைம் இருந்துச்சு. ஸோ நான் வெயிட் பண்ணிவிட்டு 1:10க்கு கரெக்டாக ஓப்பன் பண்ணி பார்த்தேன். அண்ட் கேக் வந்து சூப்பராக பேக் ஆயிருந்துச்சு, ஒட்டவே இல்லை. கொஞ்சம் கூட வந்து நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தப்போ ஒட்டலை. ஸோ நான் இதை வந்து கொஞ்சம் நேரம் ஆற வச்சேன். இந்த சூடு வந்து குறையிறதுக்காக நான் வந்து இந்த கேக்கை வந்து ஆற வச்சிருந்தேன். அதை ஒரு பிளேட்க்கு மாற்றிட்டு பாருங்கள், குக்கரில் கொஞ்சம் கூட வந்து ஒட்டவே இல்லை அந்த பேட்டர். ஸோ இப்போ வந்து அந்த பட்டர் ஷீட்டை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். செம்ம சாஃப்டாக வந்து வந்துருந்துச்சு, ஸ்பாஞ்சியாக இருந்துச்சு கேக், பார்க்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு டேஸ்ட் கூட. அண்ட் நான் வந்து சாட்டர்டே அன்னைக்கு செஞ்சிருந்தேன். ஸோ நான் வந்து சாட்டர்டே எக் சாப்பிட மாட்டேன். அதனால நான் 12 o'clock சாட்டர்டே 12 o'clock முடியும் போது கரெக்டாக நான் வந்து 12 o'clock கேக் எடுத்து சாப்பிட்டேன். செம்மையாக இருந்துச்சு. என்ன மாதிரி யார் யாரெல்லாம் இருக்கீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நான் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த சாக்லேட் சாஸ் வந்து மேலே ஊற்றி நல்லா வந்து டெக்கரேஷன்லாம் கிடையாது, அது சாக்லேட் சாஸ் வந்து ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அதனால நான் சாக்லேட் சாஸ் வந்து மேலே ஊற்றி அந்த கேக்கை வந்து லைட்டாக டெக்கரேட் பண்ணேன்.
கட் பண்ணி பார்த்தேன். எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட செம்மையாக இருந்துச்சு, செம்ம சாஃப்டாக இருந்துச்சு. அந்த சாக்லேட் காஃபி நம்ம ஆட் பண்ணது வந்து செம்மையாக தெரிஞ்சிச்சு, சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி ரெசிபி வந்துச்சுன்னு மறக்காமல் என் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். until then பாய். நன்றி. எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு.